மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த உச்ச குரு பயிற்சி எப்படி இருக்குது? ஸோ வாக்கு பலிதம் அப்படிங்கிறது மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்போது, என்னங்க வாக்கு பலிதமா? அதெல்லாம் உங்களுக்கு ஜோதிடர்களுக்கு தானே வேணும், எங்களுக்கு எதுக்கு அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி இல்லை. இது என்ன அர்த்தம்னா, நல்லது ஒன்று நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, நல்ல விஷயத்த நீங்கள் பேசுகிறீங்கன்னா அது நடந்துடும். நான் நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இது ஒரு பவர். இது மிதுன ராசிகிட்ட இருக்குது. தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தை உங்களோட நல்லதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்ல வரேன். இதுவே இது கொஞ்சம் நெகட்டிவாக யோசிக்கிறது, நெகட்டிவாக பேசுகிறது, இல்லை வேண்டான்னு பேசுகிறது, என்னால் முடியலைன்னு சோர்ந்து பேசுகிறது, நெகட்டிவ் அஃபர்மேஷன்ஸை உள்ளே எடுத்துக்கிட்டே இருக்கிறத பண்ணிங்கனாலும் அது அப்படியே நடந்துடும். ஏன்னா தனம், வாக்கு, குடும்பம்னு இந்த 3ஐயும் குறிக்கிற 2ஆம் இடத்துக்கு குரு வராரு. அப்போ வாக்கு பலிதம். வாயிலேருந்து என்ன வார்த்தை வருதோ அது பலிச்சிரும். உங்களை திட்டினாலும் அது பலிச்சிரும், அடுத்தவங்களை திட்டினாலும் பலிச்சிரும். உங்களை பற்றி நல்லது சொன்னாலும் நடக்கும், அடுத்தவங்களை பற்றி நல்லது சொன்னாலும் நடக்கும். அப்போது கத்தி உங்கள் கையில் தான். அதை நீங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை யாராவது கழுத்து கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறீங்களாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகள்லேயும் உங்கள் எண்ணங்கள்லேயும் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி பாசிட்டிவாக இருக்குங்கிற ஒரு பலனை மிதுன ராசிக்காரங்களுக்கு நம்ம கொடுத்துடலாம்.